ஜென்சன் அண்ட் நிக்கல்சனில் 10 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் வி ஹேவ் 40 ஷேட்ஸ். அதுதான் இதோட பியூட்டியே. இது பெயிண்ட்னு சொல்ல முடியாது, டிசைனர் ஃபினிஷ்னு தான் சொல்லணும். அப்படிங்களா? இல்லை, இது டைல்ஸ் மாதிரி இருக்குது, சிங்கிள் ஸ்டோன் ஸ்டைல் இல்லை வால்பேப்பர் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து பார்த்த உடனே. இல்லை நிஜமா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஏதோ டைல் மாதிரியே இருக்குது பாருங்க. யூஸ்வலி எல்லாம் பட்டி பார்ப்பாங்க, ஷேடு கொண்டு வருவாங்க, இந்த பெயிண்ட் அடிங்கப்பா போதும், அப்படியே உனக்கு எதனா பண்ணணுமா வால் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வா போட்டு விட்டுலாம் அப்படின்னு. ஆனால் அதோட பிரச்சனை ஒரு 10 வருஷத்துக்கு போனப்போ அங்கங்கே பீல் ஆஃப். 10 வருஷம் இல்லை, ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸ்லேயே அது பீல் ஆஃப் குவாலிட்டி வைஸ் வந்து மாறிடும். பட் இது வந்து ஒரு லைஃப் லாங் வந்து அந்த ட்ராவல் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு வீட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இனி அப்கமிங் வீடு கட்டுறவங்க, ஆல்ரெடி கட்டினவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம். நிறம் பேசும் தூரிகை போல் என் மனமும் வாழ்வை அழகாக்கும். ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க மக்களே. இங்கே நான் வந்திருக்கிற இடம் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன். பிரமோத் எடுத்து கொடுப்பாருன்னு நினச்சேன், பட் நானே சொல்லிட்டேன். பிரமோத்தும் நானும் தான் இதை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓல்டஸ்ட் கம்பெனி இன் இந்தியா பெயிண்ட்டுக்கு. கரெக்டாக? ஓகே. அதோட கார்பரேட் கம்பெனி தான் வந்து நம்ம அம்பத்தூரில் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சுற்றி பார்க்கறது மட்டும் இல்லை, நீங்க சொல்லுங்க என்னதான் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த பிராண்டை பற்றி நான் ஃபர்ஸ்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ப்ரோ, இது வந்து ஒரு 100 years ஓல்டஸ்ட் பிராண்ட். ஓகே. ஸோ எனக்கு வந்து இது கார்பரேட் ஆஃபீஸ் விசிட்டோம்னே ஒரு ஃபுல் எக்ஸைட்டடோட கிளம்பி வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து பிரமோத் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தாலும், பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா செகண்ட் ஓல்டஸ்ட் கம்பெனிங்கிறத விட இட்டாலியன் பேஸ்டு கம்பெனி, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனியை சுற்றி பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க புதுசாக வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பெயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 40 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லையும். அப்படிங்க? ஆமாம். ஓகே. அதுதான் இவங்களோட ஸ்பெஷலு. அதை வந்து மேலே இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. மக்களே யாராக இருந்தாலும் சரி, இவங்களோட அம்பத்தூர் ஃபேக்ட்ரிக்கு வரும்போது நீங்கள் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்க்கலாம். பிரமோத், நீங்களும் சுற்றி பார்க்குறது ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன் ப்ரோ, வாங்க போய் பார்த்துடலாமா? பிரீமியமான ஒரு ஷேடுன்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி இருக்கும்னு நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன். வாங்க பார்த்தலாம். பிரமோத் ப்ரோ, நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாதிரி இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரு. நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பெயிண்ட். இது பெயிண்ட்னு சொல்ல முடியாது, டிசைனர் ஃபினிஷ்னு தான் சொல்லணும். அப்படிங்களா? இல்லை, இது டைல்ஸ் மாதிரி இருக்குது, சிங்கிள் ஸ்டோன் ஸ்டைல் இல்லை வால்பேப்பர் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு வந்து பார்த்த உடனே. வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும், பட் தொட்டு பார்த்தா தெரியுதா? இல்லை நிஜமா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஏதோ டைல் மாதிரியே இருக்குது பாருங்க. ஆக்சுவலி நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்களேன். நான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டேன். இது டைல் மட்டும் இல்லை, அதோட கிளிட்டர் இருக்குல்ல, ஷைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி இது வந்து நம்ம ஒரு டெம்பரரியாக பண்ணியிருக்கிற ஒரு பிளைவுட். அதனால ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மினிமலாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணதுனால இந்த ஷைன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மினிமல் பஃபிங்லேயே உங்களுக்கு ஷைன் நல்லாவே இருக்குது. எக்ஸாக்ட்லி. பட் இதே நம்ம வந்து ஒரு வாலில் பண்ணுறப்போ நல்லா ப்ரெஷ் பண்ணி பண்ணும்போது ஒரு டைல் எப்படி மின்னுமோ அந்த அளவுக்கு மின்னும். இது வந்து வால் தான், வால் பெயிண்ட் தான். பட் நம்ம சொல்லும் போது இது டிசைனர் ஃபினிஷ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது ஒரு பெயிண்ட் தான், பட் நம்ம பெயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கம்பெனியாக ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் சொல்கிறது வந்து டிசைனர் ஃபினிஷ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே. இது வாலில் எப்படி பண்ணனாலும் அரௌண்ட் ஒரு 5 years to 10 years வரைக்கும் இதோட குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது, பெயிண்ட்லேயே இதை பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு சொல்லலை. பட் அது ஸ்டெயின் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் வராது, பார்க்கறதுக்கு அந்த எஸ்தட்டிக் லுக்கு கிடைக்காது. ஏன்னா நான் வந்து பார்த்த உடனே என்ன நினச்சேன்னா, இது வந்து ஒரு டைல் அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு வால்பேப்பர்ஸ் நார்மலாக ஒட்டுவாங்க தெரியுங்களா பெட்ரூம்ஸில், அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பெயிண்டில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்ற விஷயம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரெகுலர் பெயிண்டர்னால இது பண்ண முடியாது. இதுக்குன்னே வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டு பெயிண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகே. பட் ஜென்சன் நிக்கல்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட பெயிண்ட் வாங்குறவங்களுக்கு வந்து இவங்களே அவங்கவுங்க ஏரியாவில் இவங்களோட ஆத்தரைஸ்டு பெயிண்டரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. வேணும்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் உங்கள் ஓன் பெயிண்டரை கூட வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் ஜென்சன் நிக்கல்சன் சொல்கிறது அவங்களோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ண தெரிஞ்ச ஸ்பெஷல் பெயிண்டர் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாலு
லாபி ஏரியா எங்கே வேணால் நான் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் ரெகுலர் பெயிண்ட்டை விட எக்ஸ்பென்சிவ் தான். அதனால உங்களுக்கு எந்த வால் ஹைலைட்டாக தெரியணும், பார்க்குறக்கு எலகண்ட்டாக இருக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் லுக் வரணும்னு நினைக்கிற வாலுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எல்லாருமே ஹால் பெட்ரூமில் தான் இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் ப்ரீமியமாக போகிறப்ப நீங்கள் இந்த பெயிண்ட்லேயே பண்ணிக்கலான்றீங்க. ஏன்னா வால் பேப்பர்ஸ் எல்லாம் சர்டைன் டைமுக்கு மேலே கிழிஞ்சிரும். அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண முடியும். பெயிண்டில் அதாவது வால்பேப்பரில் நீங்கள் வாஷ் பண்ண முடியாது. பட் இதில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு வேண்டாம், 50 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இடம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 2 லிட்டர் வாங்கி 3 லிட்டர் வாங்கி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் இவங்க கொடுத்து விடுவாங்க. பரவாயில்ல. அப்போ நமக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது. அதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆன்லைன் ஸ்டோர் மட்டும்தான். ஆஃப்லைன் ஸ்டோர் நீங்கள் ஒரு ஸ்டோரில் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கவே முடியாது. அப்போ நம்ம ஆன்லைன்லேயே இது என்ன கலர் வேணும், ஷேட் வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இது இப்போ இங்கே வந்து 5 வேரியண்ட் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்காக வச்சுருக்கோம். இது கிராண்டியாஸோ, லூமினோ, சாண்டினோவா, சிமெண்ட் நோவா ஷைனு, அது வந்து செரினோவா கிளிட்ரு. இந்த மாதிரி 5 வேரியண்ட் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கோம். பட் இதில் 10 வேரியண்ட் நம்ம கம்பெனியில் இருக்குது. அதாவது ஜென்சன் அண்ட் நிக்கல்சனில் 10 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் we have 40 ஷேட்ஸ். அதுதான் இதோட பியூட்டியே. அப்போ நீங்கள் கன்ஃபியூஷனே வந்து எது செலக்ட் பண்ணுன்றது பெரிய கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இவங்க வெப்சைட்டுக்கு கையில் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாலுக்கு இது சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே மிக்சிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பட் என்னென்னா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 2-3 கோட் அடிக்கணும். பட் இந்த சிமெண்ட் நோவா ஷைனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆகும். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கோட் அடித்து அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கு மேலே சின்ன சின்ன டெக்ஸ்சர் பண்ணி கொண்டு வரும்போது அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரக்கு 3 days வரைக்கும் டைம். ஆனால் இது பாருங்களேன், அப்படியே நான் பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் எப்படி ஒட்டுவோம். எக்ஸாக்ட்லி அந்த டைல்ஸ் ஃபினிஷிலே இருக்குங்க பார்க்குறக்கு. ஏன்னா ஆனால் என்னென்னா டைல்ஸில் உங்களுக்கு ஜாயிண்ட் தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எதுவும் தெரியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வால் புட்டியிலேயே நம்ம வந்து இது பண்றாங்க. பட்டியிலேயே இந்த டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷேடு கொடுத்து அதுக்கு மேல இந்த சின்ன ஷேடை கொடுத்து பிரஷிங்ல கொண்டு வர்றது தான். இது கண்டிப்பா நம்ம அந்த ஸ்பெஷல் பெயிண்டர்ஸ்னால மட்டும்தான் முடியும். நம்ம இதை சூஸ் பண்றோம், இதுதான் சிமெண்ட் நோவா ஷைன் அப்படி இது நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் இதை கொண்டு வர்றதுக்கு அந்த ஸ்பெஷல் பெயிண்டர்ஸ்னால தான் முடியும். ஸோ இனி அப்கமிங் வீடு கட்டுறவங்க, ஆல்ரெடி கட்டினவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்கிடெக்ட்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பா நீங்க இதை சஜஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து மெயினாக ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர்ஸுக்காக மட்டும் இல்லாமல் காமன் மேன் புதுசாக தனியாகவே வீடு கட்டுறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்கு தான் நம்ம இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். பெரும்பாலும் ஆர்கிடெக்டும் டிசைனர்ஸுக்கு இன்டீரியர் டிசைனருக்கு இந்த இது தெரியும். பட் நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸுக்கு இது தெரியாமல் போகக்கூடாது. எனக்கு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியவே தெரியாது. இன்னைக்கு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது வந்து எல்லா காமன் மேனுமே யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான பெயிண்டருக்கான ஆப்ஷன்ஸ் கூட நம்மளே கொடுத்துட்றோமே. அதான் நம்ம வாங்கி வச்சுட்டு யாரை கூப்பிட்டு அடிக்கிறது, எப்படி அடிக்கிறது, அவங்க வருவாங்க, அப்புறம் இது கரெக்டாக பண்ணுவாங்களா இல்லையான்ற டென்ஷனே வேண்டான்றீங்க. இல்லை, புது பில்டிங் தான் இல்லை, ஒரு வேளை நீங்கள் பழைய பில்டிங் இருக்குது, அவங்க ஒரே ஒரு வாலை மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. ஜஸ்ட்டு ஜென்சன் அண்ட் நிக்கல்சனோட வெப்சைட் இருக்குது. எல்லா விதமான சோர்ஸுமே அதுக்குள்ளேயே கிடைக்கும். அவங்க பார்த்து சூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹால் செட்டப்பில் வச்சுருக்கீங்க. ஒரு ஹால் செட்டப்பில் நான் வந்தாவே எனக்கு ஒரு இமேஜினேஷன், ஸோ நம்ம ஹாலுக்கு இந்த கலர்ஸ் இப்படி சூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக வச்சுருக்காங்க. நானும் ஒரு 2 days பிஃபோரே நான் வந்து பார்த்தாலும் உங்களை மாதிரி தான் நானும் பார்த்த அன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் நான் உடனே ப்ரமோத்துக்கு கால் பண்ணேன். ப்ரமோத் நீங்கள் வாங்க, நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவை பண்ணலாம். நல்லா ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து நான் இது வரைக்குமே, அதாவது எங்கள் வீடு கட்டினதாகட்டும் சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வீடு கட்டுறாங்க, இந்த விஷயத்த வந்து யாரும் சஜஸ்ட் பண்ணி நான் பார்த்ததில்ல. இது ஃபர்ஸ்ட் டைம். யூஸ்வலி எல்லாம் பட்டி பார்ப்பாங்க, ஷேடு கொண்டு வருவாங்க, இந்த பெயிண்ட் அடிங்கப்பா போதும், அப்படியே உனக்கு எதனா பண்ணுமா, வால் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வா, போட்டு விட்டுலாம் அப்படின்னு. ஆனால் அதோட பிரச்சனை ஒரு 10 வருஷத்துக்கு போனப்போ அங்கங்கே பீல் ஆஃப் 10 வருஷம் இல்லை, ஜஸ்ட் 1 or 2 yearsலேயே அது பீல் ஆஃப் குவாலிட்டி வைஸ் வந்து மாறிடும். பட் இது வந்து ஒரு லைஃப் லாங் வந்து அந்த ட்ராவல் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு வீட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கம்பெனி ஒரு வீடு வாட் எவர் இட் மேபி. ஏன்னா இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன ஆஃபீஸ் செட்டப்பே ஒரு ப்ரீமியமாக காமிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் உள்ளே வந்த உடனே, அதாவது வெளியே வச்சு இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே பில்டிங்கே வந்து இருக்கிற எல்லா கலரையும் வச்சு, நான் பார்த்தேன் வெளியிருந்து பார்க்கும்போது அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு கோட் வச்சு கலர் கோடு வச்சுருந்தேன். வானவிலே தோத்துரும் இந்த பில்டிங்கோட அந்த கலர்ஃபுல்லாக பார்க்குறப்போ. இந்த மாதிரி அதை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெயிண்ட் கம்பெனின்றதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கார்பரேட் கம்பெனியும் இது பெயிண்ட் கம்பெனிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. இன்னொரு விஷயம், பெயிண்டர் வந்து யாராக வேணா இருங்க, பட் உங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு டீச்சிங் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பெயிண்ட் எப்படி பண்ணுறது, இதுக்கான என்னென்ன டெக்னாலஜி வேணும், என்ன மாதிரியான ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான அவுட்புட்ஸ் வரும் அப்படின்னு இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நடக்குது. கீழே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பெயிண்டராக இருந்தீங்க, பழகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஊரில் வந்து எந்தெந்த மாதம் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்குன்னு அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நார்மலாக ஏர்ன் பண்ணுறதை விட இது கற்றுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஏர்ன் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு 1000, 1500, 2000 ஒரு பெயிண்டர் வாங்கினாங்கன்னா, பட் இந்த பெயிண்டிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் வந்து சார்ஜ் பண்ணவும் முடியும். இதுதான் இனி அடுத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான விஷயம். இது எல்லாருனாலையும் பண்ண முடியாது, கற்றுக்காம பண்ணவும் முடியாது. அப்டேட்டுங்கிறது ஐடி மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரி பெயிண்டரும் அப்டேட் பண்ணியே ஆகணுங்கிறது காலகட்டம் சூழ்நிலை. பட் பெயிண்டர் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சினா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையுமே 40 ஷேட்ஸ் இருக்குன்னு உட்காருங்க. ஏகப்பட்ட கேட்லாக்ஸ் வச்சுருக்கீங்க. இது வந்து கேட்லாக்ஸ் மட்டும் இல்லை, ஜென்சன் நிக்கல்சனுடைய கம்ப்ளீட் தியரியே இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஓ, ஸோ நம்ம ஒரு லிவிங் ரூமில் ஒரு இது பண்ணால் எந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்கலாம், என்ன கலர்ஸும் எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு கிளைண்ட் வராங்கன்னா, ஈவன் ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுங்கன்னா நம்மளோட இந்த வாலில் எப்படி பண்ணியிருக்கோங்கிறதே அவங்களுக்கு இது பாருங்கள். ஓ, அது பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்க முடியுது இதுலேயும் நம்ம அந்த ஃபீல் எப்படி வரப்போகுதுங்கிற டெக்ஸ்சரோட ஃபீலும் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலையும் அதே மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. எல்லாத்துலேயுமே இந்த ஃபீல், இதுதான் இந்த ஃபீல் தான் வந்து நம்ம வால்லையும் வரும். இது அதோட 5% தான் கொடுத்துருக்கோம். இது வந்து 100% வரும். ஏன்னா அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக இதை ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருக்கோம். பேப்பர், அது வால். புரியுது. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்க போகுதுங்கிறக்காக இந்த பேம்ப்ளெட், இந்த ப்ரௌச்சருமே அந்த ஃபீலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் 40 ஷேட்ஸ், அதாவது ஈச் இண்டிவிஜுவலில் 40 ஷேட்ஸ். இப்போ கிராண்டியாஸோ எடுத்துட்டிங்கன்னா அதில் 40 ஷேட்ஸ் இருக்குது. லூமினோவால என்ன கன்ஃபியூஷன்னா அப்போ எது செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரே கன்ஃபியூஷன். எக்ஸாக்ட்லி. அவங்க டார்க் தீமில் போகணுமா, லைட் தீமில் போகணுமா அப்படின்ட்டு அதுலேயும் நம்ம வேரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் தீம். இப்போ இதுலேயே ப்ரௌன் எடுத்தாச்சு, ப்ரௌனில் இல்லாமல் பிங்க்கில் போனால் எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம வேரியன்ட் கொடுத்துருக்கோம். இதான் அவங்க சூஸ் பண்ணுறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அதாவது ஜென்சன் அண்ட் நிக்கல்சனை பொறுத்த வரைக்கும் எந்த பெயிண்ட் எடுத்தாலும் இதோட மிக்சிங் வந்து அவங்களே பண்ணி அதை கொடுத்துருவாங்க. இல்லை அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒயிட் கலர் கோட் அடிச்சுட்டு தான் இந்த இது அடிக்கணும்னாலும் அதை வந்து பெயிண்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அதை பற்றி எதையும் ஒரி பண்ணிக்க வேண்டியது. ஆன்லைனில் பெயிண்ட்டை புக் பண்ணுறோம், பெயிண்டரை பிளாக் பண்ணுறோம், அது மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். நீங்கள் பாருங்களேன், இந்த வெரைட்டிஸை நீங்கள் எங்கே பார்க்கணும், எப்படி இதாக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அன்றைக்கெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட்டுனா ஒரு 4-5 கலரு அதில் மிக்சிங்ன்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி எங்கேயோ கொண்டு வந்து டிசைனர் ஃபினிஷ். ஓகே, பெயிண்ட்னு சொல்லக்கூடாது, டிசைனர் ஃபினிஷ். நாட் பெயிண்ட், திஸ் இஸ் டிசைனர் ஃபினிஷ். இது வந்து நம்ம அங்கே பார்க்கல. அர்பிலோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதில் வந்து நம்ம இந்த வால்லையே இந்த மாதிரியான இது கொண்டு வந்தோம். டைல்ஸ் மாதிரி இருக்கிறது, டெராகோட்டா மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் வரும். லுக் அண்ட் ஃபீல் பெயிண்ட் தான். நமக்கு டைல்ஸ் மாதிரியே அப்படியே வாலில் இப்போ சிவரில் கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே. சிமெண்ட் நோவா ஷைனில் வந்து அங்கே ஒரு வெரைட்டி பார்த்துருப்போம். ஆமாங்க. பட் இதுலேருந்து ஓல்டு பில்டிங் மாதிரி பண்ணலாம், எப்படி வேணால் இதை நம்ம மாற்றிக்க முடியும். புரியுது. அந்த ஃபீலில் லுக் அண்ட் ஃபீலோடய கொடுத்தனால நமக்கும் பார்க்குறவங்களுக்கு ஈஸி. எஸ், எக்ஸாக்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இந்த கேட்லாகில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோட சேர்த்து நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் சென்டராக கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைனர், ஆர்கிடெக்ட், ஈவன் இன்ஜினியர் கேன் கம் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன். கண்டிப்பாக எல்லாருமே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். வீடு எப்படியெல்லாம் நீங்கள்
ப்ரீமியமாக காட்டலான்றது, அந்த ஏஸ்தட்டிக் லுக்கை கொண்டு வர்றதுக்கு. எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் பி. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு ஷான் பி பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வித் மீ பிரமோத். தேங்க்யூ ஷான் ஃபார் ஹேவிங் மீ வித் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அலாங் வித் மீ. அப்படிதான் நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.